அது வரும். Come on, quick!
குட் மார்னிங் டைகர். குட் மார்னிங். நாங்க தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு ஆள் குண்டடி பட்டு மரத்தடியில விழுந்து கிடந்தான். அவனை நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். அவனை என்ன பண்ணலாம் டைகர்? உயிரோட இருக்கானா? ம். ஒரு ஆள் அடிபட்டு சாகர நிலைமையில் இருக்கும்போது அவ யாரா இருந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் ஒரு மனுஷன் அவனை காப்பாத்துறது நம்மளுடைய கடமை. மத்தத அப்புறம் விசாரிக்கலாம். இவனை உயிரோட காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விடுதலை இயக்கத்தோட உரிமையை காப்பாத்துறது தான் விடுதலை இயக்கத்தோட உரிமையை காப்பாத்துறது நம்மளுடைய லட்சியம். நம்மளோட லட்சியம். அதுக்காக உயிரை பணைய வைக்க கூட நாம தயங்க மாட்டோம். Days first. எங்களை பத்தி என்ன நினைச்சேன்? நாங்க யார்? We are tigers. சுதந்திரத்திற்காக போராடும் புலிகள். ஒவ்வொரு நாளும் எங்க உயிரை பணைய வச்சு உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அதனை தெரிஞ்சுக்க. எங்களை முட்டாளாக்கிட்டு நீ தப்பிச்சு போயிட்டியா? எங்களுடைய கட்டுப்பாடு என்னன்னு தெரியுமா? நீ இங்கிருந்து போனதை எங்களுடைய ஒரு ஆள் பார்த்திருந்தாலும் உன்னை சுட்டு கொண்டு இருப்பாங்க. They would have shot you mercilessly. நீ இங்க வந்தது, எங்களுடைய கேம்புக்குள்ள வந்தது உன்னுடைய இஷ்டமா இருக்கலாம். ஆனா இங்கிருந்து போறது என்னுடைய இஷ்டம், என்னுடைய சட்டம். என் சட்டத்தை மீறி ஒரு நாய் நரி கூட இங்கிருந்து வெளியே போக முடியாது. That is my rule. மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? எங்க போயிருந்த?
மயானத்துக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு கொள்ளி வைக்கிறதுக்காக. உன் பொண்டாட்டி இறந்துட்டாளா? அவளா சாகல, சாவடிச்சிட்டாங்க. எஸ், கொன்னுட்டாங்க. என் பொண்டாட்டிய கொன்னுட்டாங்க, என் ரோஷனிய கொன்னுட்டாங்க. நானாதான் கொலை பண்ண. நானாதான் கொலை பண்ண. எதுக்குடா? உனக்கு எதுக்கு? நான் என்ன செஞ்ச உனக்கு என்னடா? நீ எம்எல்ஏ, நான் உன்னோட வச்சுக்க. நான் எப்பவாவது உன் பாலிடிக்ஸ்ல நுழைஞ்சிருக்கேனா? நோ நோ. நானா கூட மோது நான் இதான் முடிவு. இந்த நானாவுக்கு நோ நோ டிஃபீட். நோ நானா. இந்த பாடி அசம்பிளிக்கு முன்னாடி போட்டுருக்கு. எதுக்குங்க சைலன்ஸ்? நடு ரோட்ல எம்எல்ஏவை கொலை பண்ண நானாவை பிடிக்காத அரசாங்கம் இன்னும் எதுக்கு? இப்ப நான் இந்த அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்கு போட்டேன்னா, அசம்பிளி விஷயத்துக்காக இல்ல. இந்த நாடே பொங்கி போயிருக்கு. ரவுடிசம், கொலைங்க, ஸ்மக்லிங், கலாட்டா, போராட்டங்கள், கடையடப்பு, மக்களோட நிம்மதியை கெட்டு போயிடுச்சு. மக்களுக்காக துணிஞ்சு போராட நினைக்கிற எம்எல்ஏக்களை கொலை பண்றாங்க. லா அண்ட் ஆர்டர் போச்சுன்னா நம்ம அரசாங்கம் கண்டிப்பா தப்பிக்காது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நானாவை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? நானாவோட கடந்த காலத்தை பத்தி விசாரிச்சதுல அவன் மும்பையில இருந்த மாஃபியா கிங் பண்டாரியோட பிள்ளைன்னு தெரிஞ்சது. அப்பாவையும் அம்மாவையும் நானா சின்ன வயசுலயே இழந்துட்டான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்கான். யாரும் இல்லாத நானா வெறி பிடிச்சு கொலை செய்ய ஆரம்பிச்சு பெரிய கொலைகாரன் ஆயிட்டான். ரவுடித்தனம் பண்ணி, ஸ்மக்லிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப மாஃபியா டான் காட்ஃபாதர் ஆயிட்டான். இது இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மாஃபியா கிங்கும் அவங்க கூட சேர்ந்து மீட்டிங் போட்டாங்கங்கறத பேப்பர்ல வந்த இந்த போட்டோ மூலமா தெரிய வந்தது. தீர்த்துடுங்க. Kill him. இல்ல பெரிய செல்வாக்கு உள்ளவன் இந்த சுசீல் காக்கா. இவன் தந்தூரி ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். சுசீல் காக்கா இருக்கானா? அரே என்னப்பா அது? காக்கா ஒழுங்கா சோப்படுறா, கண்ணாடி போடுறா. இப்படிதான் பிடிக்கிறதா?
பிச்சு புடுவேன் சாலா புடி. என்ன காக்கா வர சொன்னியாமே? சுசீல் காக்கான்னா புட்பாத்துல செருப்பு விக்கிறன்னு தப்பு கணக்கு போட்டியா? சுசீல் காக்கா அதாவது தந்தூரி காக்கா. தந்தூரின்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? என் தாத்தாவுக்கு பஞ்சாப்ல ஹோட்டல் இருந்தது, என் அப்பாவுக்கு மும்பைல ஹோட்டல் இருந்தது. சுசீல் காக்கா சென்னையில ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. அரே ஸ்டேட் மினிஸ்டர்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் சுசீல் காக்கான்னா பயம். சாரி சர்க்கார மாதிரி முட்டி மேக பஸ் ஒரே சொடுக்குல நான் வேலையை முடிச்சிடுவேன். மினிஸ்டருங்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறேன், பதவி. மினிஸ்டருங்க பதவியே நான் புடுங்கி இருக்கேன், சம்ஜே. लेकिन सुशील काका सादा सीधा आदमी, चिन्ना मनुष्य चिन्ना होटल. अगर कोई सुशील काका को धोखा दिया, चिकन नरुக்கிற மாதிரி மனுஷனை நறுக்கி போட்டுருவேன். அதை நீ புரிஞ்சுக்க. அரே நீ என்ன மிரட்டுறியா? அரே சுசீல் காக்காவுக்கு துரோகம் செய்யறான். சுசீல் காக்காவுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறான். சுசீல் காக்காவுக்கு துரோகம். வாழத்துல கிடந்த பணத்துக்கு பக்கத்துல இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து அவன் வளர்த்திருக்கான். அவன் பேரு வீரேந்திரநாத்னு சொல்றாங்க. நானாவுக்கு அவன்னா உயிர். நானா மேல கமிஷன் போட்டிருக்கிற விஷயத்தையும் அதுக்கு என்ன சீஃப் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட சில ரகசியங்களை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாட்? இந்த விஷயம் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்குங்க. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ண சாதாரண ஆளு, யாருக்கும் பணியாதவன். செத்து போன சத்தியம் கொலை சம்பந்தப்பட்ட சில போட்டோஸை என் கஸ்டடியில இருந்து எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல வச்சுக்கிட்டான். तो क्या हुआ? இவ்வளவு நாள் நாம எந்த வேலை செஞ்சாலும் எந்த ஆதாரமும் கிடைக்காதபடி பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் நம்மள நெருங்க முடியல. அந்த போட்டோல இருக்கிற சத்தியம் பின்னாடி கிரி இருக்கிறான். கிரி நம்ம ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட கிரியை நீ கொலை பண்ணிட்ட. இப்ப அந்த கிரியோட பொண்டாட்டி கிரியை காணலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதோட நாம எல்லாரும் சேர்ந்து கிரியை ஏதோ செஞ்சிட்டோம் அவங்க சந்தேகப்படுறாங்க. சத்தியத்தை கொல்ல சொன்னது நீதான் நிரூபிக்கிறதுக்கு அந்த போட்டோ போதும். எப்படியாவது அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும். நாம மட்டும் இந்த கேஸ்ல மாட்டினா பஸ் கந்தல். வீரா எங்க? வாலிபம் தேயாத வானகம், பாவை ஓர் நாடகம், பாவை ஓர் நூலகம். அட சிக்கிக்கிட்டு நெஞ்சம் சொக்கு வேணா, ஒரு கப்பம் கட்ட வந்தா இந்த சொன்னா.
21 பொண்ணு ஷோக்கு தான் ஊட்டி பண்ணு ஃபாஸ்ட் கீர்ல மீட்டர் போடும் கண்ணு ஓகே ரங்கோலா ஆடும் ஃபுட்பாலா அச்சா அம்பெல்லா மச்சி ஒய்யாலா ஹீரோ 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 பாட்டி புண்டர்த்தனம் ரகுமானின் கீர்த்தனம் கண்ணாடி ஓவியம் கண்பாட்டி காவியம் You're right, baby. ஹிப் ஹிப் கடை வைத்தால் ஹாட் லிப் லிப் இதம் தொட்டால் ஸ்வீட் டக்க குட்டி தான் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நீட்டு கண்ணி மேனி தான் காதாது கட்டி பிடிக்கவே சூப்பர் கேஸ் சின்ன பொண்ணு லவ்லி தான் பாஸ் வாடி ரங்கில்லா நீர் புல்புல்லா ஆசை கோபாலா இது ஆவின் பின்பலா ஹீரோ 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 தேனே உன் வாலிபம் தேயாத வானகம் பாவை ஓர் நாடகம் பாவை ஓர் நூலகம் அட சிக்கிக்கிட்டு நெஞ்சம் சொக்கு வேணா ஒரு கப்பம் கட்ட வந்தா அந்த சோனா
ரோஷினி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு யாங்கி டூடுல் ஐஸ்கிரீம்னா இஷ்டம் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐஸ் ரீடிங் பார்த்த உடனே என்னால சொல்லிட முடியும். இது EYES ஐஸ் இல்ல, ICE ஐஸ். வாட் டு யூ மீன்? ஓஹோ, ஐ அம் சாரி. கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க் யூ. நேற்று வரை என் இதயத்தில் பாசபந்தங்கள் இருந்ததில்லை. இன்று ஏற்பட்ட அனுபவம் என்னையே இழக்கச் செய்தது. சிற்பிகள் செதுக்க மறந்த உன்னை என் இதயத்தில் சிலையாக வடிப்பேன். நானா ரேஸ்ல நம்ம பிரின்ஸே தோத்து போச்சு. வீரா, வீரா, டாடி, stop, டாடி, அந்த ராஸ்கல், stop, 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 stop. I don't want to hear anything. நானா தோல்வியை தாங்க மாட்டான். You know that? என்னால பொறுத்துக்க முடியாது. தோத்து போனது மிருகமா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டான். You know that? நானாவுக்கு நோ டிஃபீட். அது உனக்கு நல்லாவே தெரியும். வீரா, வீரா, my only son. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் வீட்ல எனக்கு தேவையான சில எவிடன்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வர்றேன்னு. இதுவரைக்கும் அதனை எடுத்துக்கிட்டு வரல. வை 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 சொல்லு, வை. ஒருவேளை அதனை எடுத்துக்கிட்டு வராததால நானா தோத்து போயிட்டா? இதான். This is the same thing which will happen. Got it? நானாவுக்கு no defeat. Get that straight. Okay?
யாரு யாரது? நில்லு நில்லு ஸ்டாப் தேர். நில்லு ஏய் நில்லு ஸ்டாப் தேர். நீ அசைந்தாடும் பல்லாக்கு நீ என நான் வியந்தேன், என்னையே மறந்தேன், நினைத்தேன், துடித்தேன், உள்ளத்தை பறிகொடுத்தேன். பாய். ஏய் மிஸ்டர், ஏய் நீ நேத்து என் வீட்டுல திருட வந்தவன் தானே? உன் கூட பேசணும். என்ன உனக்கு என் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். தாராளமா, உயிரையே எடுக்கட்டும். ஆனா மறுபடியும் பிறப்பேன், பிறந்து உன்னையே சுத்துவேன். வாட் டு யூ மீன்? ரோஷினி, ஐ லவ் யூ. யூ பிளடி தீஃப். ஒரு திருடனா இருந்துகிட்டு என்ன லவ் பண்றேன்னு சொல்றியா? என்ன தைரியம் இருக்கணும். மனசுல தைரியம் இல்லைன்னா லவ் பண்ண முடியுமா? நான் திருடன் தான், திருடுறதுக்காக வந்தது உண்மைதான். ஆனா ஸ்டாப் இட். மரியாதை நீங்க இங்க போகல, இங்க சுத்தி இருக்கிறவங்களை கூப்பிட்டு உன்னை அடிக்க சொல்லுவேன். ஓகே ரோஷினி, தாராளமா அடிக்கட்டும். நாளைக்கு இங்க இதே இடத்துக்கு வர அடிக்க சொல்லு. யாருமே அடிக்கலைன்னா என் காதலை நீ ஏத்துக்கணும். ஐ லவ் யூன்னு சொல்லணும். இதே இடத்துல 12 மணிக்கு, சரியா 12 மணிக்கு. பாய் ரோஷினி, I love you. I know. I know. You're capable of doing this. You saved me a lot. சொல்லு, பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்? Anything, my son. Anything for you. बोलो भैया. Shut up. அவனுக்கு வேணுங்கிறத அவனே கேட்பான். Come on, tell me, my son. நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு. Come on, tell me. தாஜ்மஹல் கொண்டு வந்து உன் முன்னாடி வைக்கணுமா? அண்ணா சமாதி எடுத்துக்கிட்டு போய் காஷ்மீர்ல வைக்கணுமா? இல்ல உன் பேர்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணுமா? நாளைக்கு சிட்டில பந்து நடக்கணும். பந்தா? எதுக்கு? டீடைல்ஸ் கேட்காதீங்க, ஆனா பந்து நடக்கணும். கர்ஃபியூ பண்ணணுமா? கர்ஃபியூ பண்ணணும்னா சிட்டிக்குள்ள ஏதாவது கலாட்டா பண்ண வேண்டியதான். சோட்டி சி தந்தூரி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரோஷினி, நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும். நடக்காது. நேத்து நான் சொன்னதை இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். இங்க உள்ளவங்களை கூப்பிட்டு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. My God. கவலைப்படாத ரோஷினி, நம்ம லவ் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக மார்னிங்ல இருந்து சிட்டி முழுக்க பந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும்
நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். எஸ், நான் பொய் சொல்லல ரோஷினி. என் காதலை வெளிப்படுத்துறதுக்கு வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. நம்ம மனசை தவிர வேற எந்த ஒரு மனுஷனும் நம்ம காதலுக்கு சாட்சியா இருக்கக்கூடாதுன்னு இந்த பந்தம் நடத்தினேன். ஐ லவ் யூ ரோஷினி. ரோஷினி, ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லு. ரோஷினி ப்ளீஸ். ரோஷினி, ரோஷினி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். ரோஷினி, 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 ஐ லவ் யூ. என்ன சார் இதெல்லாம்? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க நேர்மையானவர்னு உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தா என்ன செஞ்சீங்க? முக்கியமான ஆதாரங்களை பறி கொடுத்துட்டீங்க. அட, நேத்து காலையில பட்ட பகல்ல மவுண்ட் ரோட்ல வச்சு பப்ளிக்கா மர்டர் பண்ணது அவங்கதான் தெரிஞ்சு நம்மளால எதுவும் செய்ய முடியல. உங்களால முடியுமா முடியாதா? அதை சொல்லுங்க. சாரி சார், நடந்ததுக்கு நான் கூட ரொம்ப வெட்கப்படுறேன். ஆதாரங்கள் போதாதனால இப்போ கமிஷனை க்ளோஸ் பண்றதா இல்ல. உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி என் பொறுப்பை நான் நிறைவேற்றுறேன். ஹலோ. அவ்வளவு சொல்லி திரும்ப ஏன் வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? நான் யாருன்னு தெரிஞ்சோம் நீ இப்படி பேசுறது நல்ல ரோஷினி. சொல்லு. என்னதான் சொல்றது? ஐ லவ் யூன்னு சொல்லு ரோஷினி. என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு. இம்பாசிபிள். நான் காதல் பரீட்சையில பாஸ் பண்ற வரைக்கும் உன் காலேஜ் பரீட்சை நடக்காது. எஸ், ஐ லவ் யூ ரோஷினி. ஐ லவ் யூ. என்னாச்சு? எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. இஸ் இட்? எதுக்கு? நமக்கு இன்னைக்கு நடக்க வேண்டிய எக்ஸாம் பேப்பரை யாரோ இப்படி ஒட்டி வச்சிருக்காங்க. எக்ஸாம் பேப்பர் மேல சே ஐ லவ் யூன்னு எழுதிருக்காங்க. எதுக்கு இப்படி செஞ்சாங்கன்னே புரிய மாட்டேங்குது. லவ் பண்றதுனா லவ் பண்ணட்டும். அவங்க லவ் லெட்டர் எழுதுறதுக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர் தான் கிடைச்சதா? ஸ்டூபிட். யூ பிளடி தீஃப். சொன்னபடி செஞ்சிட்டேல்ல? தேங்க்ஸ். எதுக்கு? நான் சொன்னபடி செஞ்சத நீ ஒத்துக்கிட்டதுக்கு. ஏன் ஒருத்திக்காக இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸையும் சஃபர் பண்ண வைக்கிறல்ல? ரோஷினி, உனக்கு படிப்பு முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு நீதான். நீ கிடைக்கலனா என்ன கொன்னுடுவியா? செத்துருவேன். எஸ். ஏய், நான் ஜோக் அடிக்கிறேன்னு நினைச்சிட்டியா? இல்ல ரோஷினி. ரோஷினி, நீ சிந்துகின்ற புன்னகை என் உலகின் பொன்னகை. காதல் வாழ்ந்திட நீயும் நானும் சேர்ந்திடுவோம். ரோஷினி, நீ ஐ லவ் யூன்னு சொல்லணும். எஸ், அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள. இல்ல, இது என் விசிட்டிங் கார்டு. அங்க என் பணம் தான் இருக்கும். ரோஷினி, நீ ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள. இது என் விசிட்டிங் கார்டு. அங்க என் பணம் தான் இருக்கும். அங்க என் பணம் தான் இருக்கும். நீ ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள.
ரோஷினி ரோஷினி ஐ லவ் யூ. ஓ வானிலா என் விதி உன்னிலா, நீ வானிலா நானும் தான் மண்ணிலா, நான் வெறும் காகிதம் நீ அதில் உயிர் மொழி. ஓ வானிலா என் விதி உன்னிலா, நீ வானிலா நானும் தான் மண்ணிலா. நான் 5 மணிக்கு வரலனா செத்து போயிடுவேன் நீங்கல்ல. ரோஷினி, நீ வருவேன்னும் தெரியும், இத சொல்லுவேன்னும் தெரியும். வீரா! வீரா! அமுதூரும் முல்லை தீவு சொந்தம் என்று ஆனதோ, அழகான எல்லை கோடு காலம் அங்கு போட்டதோ. மேலேறும் பொன்னை போல மோகம் என்னை மாற்றுமோ, காலந்தாலே நெஞ்சின் காயம் உந்தன் பாசம் மாற்றுமோ. உதயம் தான் நீயோ என்னை கொஞ்சுவாயோ, மனம் வாழும் கீதை சுகம் சிந்துவாயோ. ஓ வானிலா என் விதி உன்னிலா. காற்றில் நானும் ஆடினேன், கரையாக நீயும் நின்று காவல் தந்தால் வாழ்கிறேன். வீடை தேடும் ஊரம் வாழ்ந்த காண்பதோ உன் விழி, காலமோ என் வழி. ஓ வானிலா என் விதி உன்னிலா, நீ வானிலா நானும் தான் மண்ணிலா. 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்க, இவரை காப்பாத்திருக்க முடியாது. ரோஷினி, I love you.
நில்லு. என்னம்மா ஏன் லேட்டு? மாப்பிள்ளை வீட்டுல வருவாங்கன்னு அப்பா சொன்னார்ல. மாப்பிள்ளை வீடா? ஆமாமா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியல. இத பாருங்க, எனக்கு இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணம் வேண்டாம். இஷ்டம் இல்லைன்னா எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல வாரமா இருக்கேன்னு சொல்றீங்க. எவன் தலையிலேயே என்ன கட்டி வெளியே அனுப்ப பாக்குறீங்க? அதானே டாடி? உன் இஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும். கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்த போறது நான். நீங்க யாரையோ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா செஞ்சுக்க நான் உங்க அடிமை இல்ல. உன்ன போத நிறுத்துங்க. பொண்ணோட விருப்பத்தை கேட்காம எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டீங்க. என்ன எழுதுறீங்க போலாம். இருங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க. என்னங்க இது? திமிர் பிடிச்சு என்ன ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க எதுவும் பேசாம நிக்கிறீங்களே. சித்தி, நான் சொன்னதுக்கு டாடி எதுக்கு திட்டுறீங்க? அவரு உன் அப்பாங்கிறதுனால. என் வயித்துல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா 4 பேருக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி தலைகுனிய வச்சிருப்பாளா இல்ல அவமானப்படுத்திருப்பாளா? நான் உங்க வயித்துல பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி கண்டவனுக்கு கட்டி கொடுக்க நடப்பீங்களா? கட்டி கொடுத்திருப்பேன், மிரட்டி தாலி கட்ட வச்சிருப்பேன். உன்ன மாதிரி கண்டவங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா எப்பவோ நான் அவளை அம்மா ரோஷினி, உன் அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் உனக்காக நான் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சீதா எனக்கு பொண்டாட்டி ஆனாலே தவிர உனக்கு அம்மாவா ஆகல. ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சா என்ன மன்னிச்சிருமா. எந்த பொண்ணாலையும் தான் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எல்லாமே நான் தானம்மா. பாரு, ஒருவேளை உன் மனசுல யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லுமா. யாராவது இருக்காங்களா? யாருமா அது? சொல்லுமா. அவனா? அவன் ஒரு பெரிய ரவுடிமா. அவன் நானாவோட புள்ள. நானா யார் தெரியல. அவன் ஒரு பெரிய மாஃபியா டானுமா. அவன நோ நோ. அவர் யாரா இருந்தாலும் எனக்காக உயிரை விடுற அளவுக்கு போயிட்டார் டாடி. 5 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் அவர் சாவுக்கு நான் காரணமாயிருப்பேன். எப்பவும் என்ன அன்பா பாத்துக்குவாருங்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும் டாடி? எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்மா. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. அதாம்மா எனக்கு வேணும். நீ யார பத்தியும் கவலைப்படாத. நாள் கடத்தாம நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க. ரோஷினி, இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? இந்த கடவுளை சாட்சியா வச்சுக்கிட்ட என் காதல நிரூபிக்கணுமா? நீங்க என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ரோஷினி, என்ன சொல்ற நீ? எஸ், இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். என்ன வீரா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? ரோஷினி, நான் அனாதை. எனக்குன்னு யாரும் கிடையாது. ஆனா உனக்கு உறவுன்னு சொல்லிக்க எல்லாரும் இருக்காங்க. யாரும் இல்லாம எப்படி? வீரா, எனக்கு எல்லாரும் இருந்தும் நான் அனாதைதான். அம்மாவை இழந்தனா சின்ன வயசுல இருந்தே இந்த அம்மனை தான் அம்மான்னு கூப்பிட்டு இருக்கேன். இந்த கடவுளே அம்மாவா இருக்கும்போது யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கணும்? பாருங்க வீரா, இந்த பூமி, வானம், காத்து, நீர், அக்னி, இந்த பஞ்சபூதங்கள் சாட்சியாவும் நம்மளோட மனசுல இருக்கிற இந்த கடவுள் சாட்சியாவும் என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. கட்டுக்கு வீரா. இருங்க, எனக்காக நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும் வீரா. என் கூட சேர்ந்து அக்னியை சுத்தி வந்து சத்தியம் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கல. இனி எப்பவும் தப்பான வழியில போக மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ண சொல்லி கேட்கிறேன். ஒருவேளை நீங்க தப்பான வழியில அடி எடுத்து வச்சீங்கன்னா
அது என்னோட 6 அடி சமாதிக்கு கடைசி அடியாயிடும். இந்த தாலி மேல சத்தியமா நான் தப்பான வழியில போக மாட்டேன். ஓ மனசுல என்ன நினைச்சிட்ட? அந்த பொண்ணை லவ் பண்ணதும் வளர்த்து ஆளாக்குறவங்கள மறந்துட்டு கல்யாணம் செஞ்சுக்குவியா? நான் செத்துட்டேன் நினைச்சியா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கிராண்டா பிரமாதமா கல்யாணத்தை நடத்திருப்பேன். அது இல்ல டாடி. இல்ல, உண்மையிலேயே நீ என்ன டாடியா நினைச்சிருந்தா இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம செஞ்சிருக்க மாட்டேன். நீ எங்க போற, என்ன செய்யற நான் கேட்டிருக்கேனா? அட்லீஸ்ட் உன் மேரேஜ் பத்தியாவது. அரே, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் உணர்ச்சி வசப்படுற? பர்சனல் மேட்டர்ல இன்வால்வ் ஆனா கொன்னுடுவேன். அச்சா அச்சா. ஓகே, forget the past. நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். சார்பா உனக்கு என்ன வேணும்? பணம், கார், பங்களா, எனிதிங். இல்ல என் உயிர் வேணுமா? எனிதிங் for you, come on. தேங்க்ஸ் டாடி. எனக்கு எதுவும் வேண்டாம். நத்திங். நான் வரேன். காக்கா, லவ் மனுஷனை எவ்வளவு முட்டாளாக்குமா? இது ஒண்ணு இல்ல டார்லிங். இந்த பார், முள்ளு கால்ல குத்துருச்சுன்னா குத்துனது ஆம்பளைக்கா இருந்தாலும் பொம்பளைக்கா இருந்தாலும் சரி, வலி ஒண்ணுதான். நீ சைலண்டா உட்கார்ந்து இருந்தா முள்ள எடுப்ப, இல்லனா எடுக்க மாட்டேன். சொல்றதை கேளு. முள்ள எடுக்கலைன்னா இன்னும் வலி அதிகமாயிடும். எடுத்தாச்சு. அது பாருங்க டாடி. தெரியும் தெரியும். நிஜமாவே வந்திருக்காரு. தெரியும். பாருங்க. ஏம்மா நல்லா இருக்கியா? சார், நல்ல செல்வாக்கோட வளர்ந்த உங்க பொண்ணு இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழறாளேன்னு வருத்தப்படுறீங்களா சார்? இல்ல தம்பி, உன்னை காதலிச்சு தப்பான வழியில போறாளேன்னு வேதனைப்பட்டேன். ஆனா இப்போ அவ தேர்ந்தெடுத்தவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறேன். உனக்கு என் நன்றியை எப்படி சொல்லணும்னு தெரியாம. சார், நீங்க உட்காருங்க டாடி, நான் காஃபி கொண்டு வரேன். வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னை பார்த்ததுலயே என் வயிறு நிறைஞ்சிடுச்சு. உங்க சந்தோஷத்துல ஒரு நிமிஷம் கூட குறுக்க நான் விருப்பப்படலம்மா. இந்தா, நான் இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இந்தாம்மா, இந்தா. இது உன் கல்யாணத்துல நீ கட்டிக்கணும்னு உன் அம்மா உனக்காக எப்பவும் எடுத்து வச்சுதுமா. அன்னைக்கே கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நினைவில்லை. இதை பார்க்கறதுக்கு உன் அம்மா உயிரோட இல்லை. இந்தாம்மா, இந்தா. தம்பி, இந்த சமுதாயத்துக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் வழங்குற நீதிபதியா பேரையும் புகழையும் மட்டும்தான் நான் சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தகப்பனா என் பொண்ணுக்கு நியாயம் வழங்காம இருந்துட்டேன். அம்மா ரோஷினி, நரகமா இருக்கிற நம்ம வீட்டுல இருந்து வந்து அடிக்கடி உன்னை பார்க்கணுங்கிற ஆசை மனசுல இருந்தாலும் அது நிறைவேறாதுன்னு எனக்கு தெரியுமா. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ மனசால விரும்புற உன் புருஷன் பக்கத்திலேயே இருக்காரு. நீங்க 2 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்மா. நான் வர்றேம்மா. வர்றேன் தம்பி. ஹலோ ஹலோ, என் நாய் கர்ப்பமா இருக்குங்க. உங்க நாய் கர்ப்பமா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? என் நாய்க்கு டெலிவரி பார்க்கணும். நாய்க்கு டெலிவரி பண்றதுக்கு இது ஒண்ணும் நாய் ஹாஸ்பிடல் இல்ல. அப்படின்னா
சுசில் காக்கா ஹோட்டல். சுசில் குக்கு சுசில் குக் இல்ல, சுசில் காக்கா அடிங்க போன்லகா. ராங் நம்பருக்கு என்ன அடிக்கிறீங்க? ராங் நம்பர்னா நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பியா? சுசில் குக்கா சமையல்காரனா நானு? தந்தூரி அடுப்புல பண்றேன் சொல்றேன். ஏய் போன் அடி காதல வேலை எடுறா. எடுத்தாலும் அடிக்கிறீங்க, எடுக்கலனாலும் அடிக்கிறீங்க. ஹலோ, 4 பேரை மேல அனுப்பணும். என்னது மேல அனுப்பணுமா? ஆமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதலாளி கிட்ட பேசுங்க. போனை தொடச்சு கொடுறா நாரும். ஹலோ, 4 பேரை மேல அனுப்பணும். 4 பேரை மேல அனுப்புமா? இந்த மேட்டர் போன்லயா பேசுறது? அர்ஜென்ட்டா அனுப்பி ஆகணுங்க. அச்சா டீக்கே. 4 பேருக்கு 4 லட்சம். 4 லட்சமா? மேல அனுப்புறதுக்கு 4 லட்சமா? அரே வா, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கு. 400க்கு இருக்காங்க, 4000க்கு இருக்காங்க. நம்ம ரேட்டு லட்சம். என்ன திருப்பதி மலை மேல அனுப்புறதுக்கு 4 லட்சமா? எது திருப்பதி மலை மேலையா? ஆர்டிசி என்கொயரி ஆபீஸ் தானே இது? ஐயோ இது மொட்டை அடிக்கிற பார்ட்டி. இது ராங் நம்பரா? ராங் நம்பர்னு மணி அடிச்சோன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படின்னா என்ன வேணா நீ அடிச்சிடு. ஐ. அடிங்க சாலா தொடரா. இந்த வயசுல கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு நீ உனக்கு நான் இருக்கும்போது இந்த குளிர் நம்மள என்ன செய்ய ரோஷினி? ஏற்கனவே என் உடம்பு சூடா இருக்கு. இந்த ஸ்வெட்டர் உங்களுக்காக இல்லைங்க, பின்ன பிறக்க போற நம்ம குழந்தைக்கு. எங்க எங்க இருக்க எங்க? அட திருட்டு பயல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவைய நீ பிரிக்க பாக்குறியே. நீ பிறந்து வந்தா அம்மா அடிச்சுட்டா. என்னாச்சு? ஏன் இப்படி ஒத்து பாக்குறீங்க? தவற விடக்கூடாதுன்னு தான். என்னது? கண் சிமிட்டுற நேரத்துல கூட உன்னை இழக்க கூடாது. ஆஹா, ஒருவேளை நமக்குள்ள சண்டை வந்து கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயாவது போயிட்டா எமமூடாம உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். எத்தனை நாள் ஆனாலும் இருப்பீங்களா? செத்ததுக்கு அப்புறம் கூட என் கண் இமைகள் உனக்காக திறந்தே இருக்கும். ரோஷினி, பெத்தெடுத்த தாயே இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. அந்த தாயோட அன்பை உன் கண்ணுல பாக்குறேன். I love you, Veera. I love you so much. ஓசையின்றி மோகமின்னல் தேடும் ராகந்தா, கூடு கட்டி காதல் தின்றல் ஆடும் யோகம்தான். விரல் தொட்டே மனம் கெட்டே உயிர் தொட்டே ஓசையின்றி மோகமின்னல் தேடும் ராகந்தா, கூடு கட்டி காதல் தின்றல் ஆடும் யோகம்தான். வந்ததென்ன மோகம் என்னை வாட்டுதிந்த தனிமை, அஞ்சி என்ன லாபம் உன்னை மீட்டு மீண்டும் இளமை. மன்மத யாத்திரை செய்வோம், தினம் தினம் கலந்து உலாவுவோம். தாவணி சாஸ்திரம் வெல்வோம், புதுக்களை அறிந்து கண் மூடுவோம். ஓசையின்றி மோகமின்னல் தேடும் ராகந்தா, கூடு கட்டி காதல் தின்றல் ஆடும் யோகம்தான். விரல் தொட்டே மனங்கெட்டே உயிர் தொட்டே
மனங்கெட்டு நிலை கெட்டே தாமரை நானா சத்தியத்தை கொலை செய்ய வச்சது நீதாங்கிறத நிரூபிக்கிற வீடியோ கேசட் ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கிட்ட மாட்டிக்கிச்சு. எஸ், அன்னைக்கு சத்தியம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போன போது பக்கத்துல ஒரு கல்யாணத்துல வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருந்தவன் இதையும் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டேன். ராதாகிருஷ்ணன் கிட்ட இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. வர 25ஆம் தேதி அன்னைக்கு அவனுக்கு கிடைச்ச எல்லா ஆதாரங்களையும் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க போறான். நீ எங்கேயாவது ஓடி போயிடுனா? நீ இங்க இருக்கிறது நல்லது இல்லைனா? நீ இங்க இருக்கிறத விட எங்கேயாவது தப்பிச்சு போறதுதான் நல்லது. இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. ஆமா, இப்ப ஒருத்தரால தான் ப்ராப்ளம். அவங்க உன்னை கண்டிப்பா புடிச்சிருவாங்க. இப்ப நாங்க மாட்டிக்காம இருக்க ஒரே வழிதான் இருக்கு. எங்கேயாவது அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சுக்க, இல்லைன்னா சூசைட் பண்ணிக்க. நானா ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணனுக்கு கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அவனை யாரும் நெருங்கவே முடியாது. முடியும். நானா? எஸ் வீரா. சென்ட்ரல் லெவல் அரேஞ்ச் பண்ணிருக்கிற செக்யூரிட்டியை தாண்டி ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கிட்ட போய் அந்த எவிடன்ஸ்களை ப்ராப்ளம் இல்லாம கொண்டு வரதுக்கு உன்னாலதான் முடியும். தெரியுமா? பிளட் ஐஸ். இன்னும் புரியல. சொல்லாம ரோஷினியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு ஓ மேல கோபப்பட்ட, வேதனைப்பட்ட. Now I'm really happy, my dear son. இன்னும் தெரியலையா உனக்கு? வீரா, ரோஷினி அதான் ஓ வைஃபுக்கு ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன்னா, அதாவது அவ அப்பா மேல உயிரையே வச்சிருக்கா. நீ உன் வைஃப் மேல உயிர் வச்சிருக்க. ஓகே, அதே மாதிரி ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணனுக்கோ ரோஷினின்னா, அதான் தான் பொண்ணுன்னா ரொம்ப உயிர்னு தெரிச்சுது. சோ நீ மாப்பிள்ளங்கிறதால உன்னையும் அவருக்கு பிடிக்கும். இட்ஸ் வெரி காமன். திஸ் இஸ் கால்ட் பிளட் டைஸ். நீ அந்த வீட்டுக்கு போனா உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. நீ உன் மாமாவுக்கு சொல்லி புரிய வச்சு எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு வா. இல்லாட்டி போனா திருட்டிட்டு வா. அதுவும் முடியலன்னா கொன்னுடு. இல்ல டாடி, சாரி சாரி சாரி. எனக்கு வை 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 சாரி. எதுக்கு வை? சாரி எதுக்கு? சாரி எதுக்கு? எதுக்கு எனக்கு சாரி சொல்றியா? சாரி சாரி சாரி. டாடி டாடி, நான் கடந்த காலத்தை மறந்துட்டேன். இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு ரோஷினிக்கு, அதான் என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். बच्चा बच्चा डॉन डॉन गॉडफादर. இதோ பாரு, நானாவுக்கு
no defeat. இப்ப சொல்றேன். Now I'm saying, I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. बच्चा. நானும் அப்போல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போன்னு சொன்னா கேட்க மாட்டேன். ரோஷினி, ரோஷினி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாக போறவ. அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்திருந்தா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இருப்பீங்களா? ஏய் ரோஷினி, என் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா இப்படி நீங்க என்ன திட்டுவீங்களா? உனக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்க ரோஷினி. ஏன் நான் கேட்டதும் அப்ப எனக்கு பதில் சொல்லல? ஏன் நீயும் என் மனசை புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதான் வேற யாரும் உங்களை புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக தான் இது நடந்திருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு தெரியாது ரோஷினி, டேடி மறுபடியும் பழைய வேலையை செய்ய சொல்றாரு. நீ உயிரோட இருக்கணும்னா நீ உயிரையே வச்சிருக்கிற உங்க அப்பாவை கொலை பண்ண சொன்னாரா? No! எனக்கு 2 நாள் டைம் கொடு. எல்லா விவரத்தையும் உனக்கு சொல்றேன். இப்ப என்ன எதுவும் கேட்காத. अरे गुड न्यूज नारा, गुड न्यूज. पेपर देखो. கங்க்ராட்ஸ். அவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் எப்படி கிட்னாப் பண்ண? இட்ஸ் a shock for me. Shut up. பைத்தியம் பிடிச்சிருக்கா? ராதாகிருஷ்ணனை கிட்னாப் பண்ணது நான் இல்ல. அப்பா டெஃபினட்டா வீராவா தான் இருக்கும். வீரா, இப்ப உங்களை சாவடிச்சு என் பொண்டாட்டிய காப்பாத்தவா இல்ல என் பொண்டாட்டிய கொண்டு உங்களை காப்பாத்தவா? நோ, நான் என் பொண்டாட்டிய காப்பாத்தி ஆகணும். நான் உங்களையும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இந்த வேலையை செஞ்சேன். என்ன காப்பாத்துறதுக்காக நீ ஆபத்துல மாட்டிக்கிறதா? தப்பு பண்ணிட்ட வீரா. இப்ப எனக்கு எவ்வளவு செக்யூரிட்டி இருக்குன்னு தெரியும்ல. உங்க செக்யூரிட்டியை விட நானாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானா மேல போட்ட கமிஷனுக்கு சீஃப் கமிஷனர் நீங்க தான் தெரிஞ்சதுல இருந்து எப்படியும் உங்களை தீர்த்து கட்ட முடிவு செஞ்சிருக்கான். அவ்வளவு சுலபமா உங்களை விட்டுட மாட்டான். ஏன் சொல்றேன்னா, கவர்மெண்ட்லயும் போலீஸ்லயும் இருக்கிற பாதி ஆளுங்க அவனோட ஆளுங்க தான். இப்ப நியாயம் ஜெயிக்கணும்னா நீங்க சாகக்கூடாது. நானா மேல போட்ட கமிஷனை நீங்க நிறைவேற்றி ஆகணும். நானா தூக்கு மேட ஏறணும். அது நடக்கணும்னா சத்யனை கொலை செஞ்ச நானாவோட ஆளுங்கள்ல ஒருத்தனான ராம்போவோட சாட்சி வேணும். ராம்போ எங்க இருந்தாலும் சரி, எப்படி நான் கொண்டு வரேன் அங்கிள். இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்டயே வை. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணா எனக்கு மென்டலி நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டு ராம்போ, 1 minute. ரோஷினி, ரோஷினி,
வீரா வீரா போலீஸ் போலீஸ் இப்படி Rambo! Get up, Rambo! Get up, Rambo! Get up, Rambo! ஏன் சோர்ந்து போயிட்டியா சார் அடே அந்த லாட்டை கொடு கம் ஆன் கிவ் இட் Shut up! நான் எந்த தப்பு செய்யல சத்தியம் என்ன நம்பு நிறுத்து. என் டாடியை கொலை செஞ்சுட்டு நீ எவ்வளவு சந்தோஷப்படுறேங்கிறத பார்க்க தான் வந்தேன். வீரா, நீ சொன்ன வார்த்தையை மீறினாலும் நான் என் வார்த்தையை மீற மாட்டேன். நான் செத்தாலும் எனக்கு கண்டிப்பா நீ கொள்ளி வைக்க கூடாதுன்னு சொல்லதான் வந்தேன். ரோஷினி, நான் யாரையும் கொலை செய்யல. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி பேசினா யார்கிட்ட போய் சொல்லுவ ரோஷினி? என்ன நம்ப ரோஷினி. மாட்டேன். பெத்து வளர்த்த என் அப்பாவை விட அதிகமானா உன்னதான் நம்பினேன். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மாட்டேன், நான் உன்னை நம்ப மாட்டேன். ரோஷினி, ரோஷினி, உங்களை விட மாட்டேன்டா. என்கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சு உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டுறேன்டா. சமாதி கட்டுறேன்டா. வீரா, வீரா,
உன்னை அணைச்சு விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அங்க உன் அப்பா ஆபத்துல இருக்காரு. இந்த சாட்சி ஆதாரங்களை வச்சுதான் காப்பாத்தியாகணும் அம்மா. என்ன காப்பாத்துமா. கடமை புரிவார் இன்புறுவார் என்னும் பண்டை கதை பேணோம். கடமை அறியோம் தொழில் அறியோம், கட்டென்பதனை வெட்டென்போம். டைகர், ஆச்சரியமா இருக்குல்ல வீரா?
அடுத்தவங்களை நம்பி கோழையா வாழறதை விட கடமையை செஞ்சு வீரனா சாகிறதே மேல். பல நாட்டு தியாகிகளோட வாழ்க்கை வரலாறு எனக்கும் தெரியும். சுதந்திரத்துக்காக தன்னுடைய பேனாவையே ஆயுதமாக்கின சுப்பிரமணிய பாரதியார்ல இருந்து காந்திஜி, மார்ட்டின் லூதர் கிங், இப்போதைய நெல்சன் மண்டேலா வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையை நான் படிச்சிருக்கேன். நியாயத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடுறனா உன் கதையை கேட்டப்புறம் நீயும் என்ன மாதிரி ஆளுதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நியாயத்துக்காக போராடுற நாங்க எங்க சுதந்திரத்தை தியாகம் செஞ்சு நாளைக்கு உருவாக போற ஒரு புதிய சமுதாயத்துக்காக இன்னல்களை தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக என்னைக்கும் தலை வணங்குவேன். ஆனா எப்பவும் நான் சொல்றது ஒரே ஸ்லோகன் தான், do your job yourself, don't depend upon others. உன் வேலையை நீ செய், அடுத்தவங்க நடல நீ வாழாத. வீரா, குமுறு எரிமலையா நீ மாறணும். உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமானவங்களை அழிக்கணும். உன் பொண்டாட்டியோட ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கணும். எஸ் டைகர், எஸ். நேர்மையான வாழ்க்கையை எனக்கு காட்டின ரோஷினிய பாவிங்க இறக்க இல்லாம கொலை செஞ்சு என் மனசுல இருந்த வெறிய எரிய விட்டுட்டாங்க. நியாயத்துக்காக தன்னையே பணைய வச்சு அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. எனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், என் ரோஷினியோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். அதுக்காக அந்த கூட்டத்தையே உழிச்சு காட்டுறேன். என்னங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? பிள்ளைய பாத்துக்கிறதா சமைக்கிறதா? நான் திண்டாடி போயிட்டேன். வாங்க. மனசிங்கே மண்ணுடா பேரும் புண்ணடா, மன வாழ்க்கை என்னடா மடிச்சு போச்சுடா. அந்த சிங்கத்தை யார் இங்கு வீழ்த்தினார்? காட்டாற்று வெள்ளத்தை யார் யாரோ சாய்க்கிறார்? கையின் ஜாதகம் சூதகம். மாற்றங்கள் உனக்காகவே, மாற்றம் எதற்காகவோ நிலவாக நீ வந்ததே, நிழலாக நீ சென்றதே. சுடுகாட்டில் சுட என்னை சிந்தித்தேனே, மயானத்தில் மனம் தன்னை தண்டித்தேனே. நீ தீராட்டி பாராட்டு என் ஜீவன் தாலாட்டு, மீண்டும் நான் வருவேன். மனசிங்கே மண்ணுடா வெறும் புண்ணடா, மன வாழ்க்கை என்னடா மடிச்சு போச்சுடா.
சாம்பல் என் சந்நிதி ஓ உயிர் காதலின் ஓர் விதி உருவாகும் என் சமாதி வரலாறு நிறம் மாறி இங்கு போச்சு சிதைத்தீடு சிதைந்தாடும் உயிர் மூச்சு நீ சாந்தத்தில் சாதித்து உன் காதல் ஊர் பேச வாழ்க நீ மண்ணில். மனசிங்கே மண்ணுடா பேரும் புண்ணடா மன வாழ்க்கை என்னடா மடிச்சு போச்சுடா ஊராண்ட சிங்கத்தை யார் இங்கு வீழ்த்தினார் காட்டாற்று வெள்ளத்தை யார் யாரோ சாய்க்கிறார் கங்கையின் ஜாதகம் சூதகம் ஒரு ரோசினி உனக்காக தன் நரவ விட்டுட்டு போன உன் புள்ள வாங்கிக்கையா. எங்க போற? என்ன பிரிஞ்ச என் உயிர் இருக்கிற இடத்துக்கு ரோஷினி இந்த உன் புள்ள என்னாச்சு என்னாச்சு ரோஷினி வாட் ஹேப்பன் ரோஷினி இங்க பாத்தீங்களா, நீங்க பிடிச்சு இழுத்ததுல நான் கையை சுட்டுக்கிட்டேன். என்னங்க இது, சாதாரணமா சுட்டுக்கிட்டதுக்கே இப்படி பதறி போயிட்டீங்களே. நான் என் உடம்புல சுட்டுக்கிட்டேன். நீ எப்ப சொன்னது விளையாட்டுன்னு நினைச்சு, ஆனா அது உண்மையாயிடுச்சு. நீ செத்து போயிடுவேன்னு சொன்னது இருக்குத்தானே, என்னை விட்டு நிரந்தரமா பிரியறதுக்குத்தானே. சொல்லு ரோஷினி, என்ன வேணும்? உன் பணம் வேணும். எதுக்கு? சுசில் காக்காவோட தந்தூரி அடுப்புல போடுறதுக்கு. இத பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது. என் கையில பச்சை புள்ளைய வச்சிருக்கேன். மரியாதையா போயிடுங்க. என் புள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒருத்தனைய சும்மா விட மாட்டேன்.
டாக்டர், என் புள்ள, என் புள்ள. நீ நீ ஜெயில இருந்து தப்பிச்ச வீரா தானே? நோ, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். நோ, நோ. என் புள்ள உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. ஜாக்கிரதை. போ, போ. வீரா, சுசீல் காக்கா என்ன கொல்றதுக்காக அவன் ஆளுங்களை அனுப்பி இருந்தா. அவங்க அடிச்சதுல என் புள்ளைக்கு அடிபட்டிருக்கு. நான் போறேன். மறுபடியும் வருவேனான்னு எனக்கே தெரியாது. புள்ளைய இனிமே நீதான் பார்த்துக்கணும். அரே பையா 10 லிட்டர் போடு. என்ன வலிக்குதா? வேதனையா இருக்கா? உயிர் போக போகுதுன்னு பயமா இருக்கா? என் ரோஷினிய நீங்க 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 கொன்னு போ. அவ எவ்வளவு துடிச்சிருப்பா. அழு, அழு. உன் அழுக என் ரோஷனிக்கு கேட்கணும். அழு, அழு. சுசில் காக்காவை வீரா தான் கொண்டானாமே. அவன் இட்லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது நீங்க தானே? அது உண்மையா? உங்களை கொல்றதுக்காக தான் வீரா ஜெயில இருந்து தப்பிச்சானே, அதுக்கு உங்க பதில்? வீராவோட பொண்டாட்டிய நானாவும் அவன் ஆளுங்களும் தான் கொண்டாங்களாமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? கஸ்டடியில இருந்து வீரா மறுபடியும் தப்பிச்சதே உங்களை கொல்றதுக்கு தானே? இங்க இருக்கியா? எஸ். மரணம் உன்னை தேடி வந்திருக்கடா. இனிமேலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நியாயத்தையும் தர்மத்தையும் பேச வேண்டிய போலீஸ் ஆபீசர் நீ தப்பான வார்த்தையை பேசக்கூடாது.
டிபார்ட்மெண்ட்ல உன்ன மாதிரி அயோக்கியங்க இருக்கிறதுனால தான்டா போலீஸ மட்டமானவங்கன்னும் போலீஸ் ஸ்டேஷனை வேசி வீடாவும் மக்கள் நினைக்கிறாங்கடா. நீ போட்டிருக்கிற தொப்பில இருக்கிற 3 சிங்கங்களுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? 1 தர்மம், 2 நியாயம், 3 சட்டம். கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த 4வது சிங்கம் தாண்டா அந்த 3த்தையும் கடைபிடிக்கிற உங்க டிபார்ட்மெண்ட். அந்த தொப்பிய நீ போட்டுக்கிட்டு இருந்தா பெருமைப்பட வேண்டிய அந்த 3 சிங்கங்களும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிரண்டா. எடு எடு. பேண்ட் கீழே விடாம இருக்க போட்டுக்கிற சாதாரண பெல்ட் இல்லடா அது. போலீஸ் புடிக்குள்ள இருக்க வேண்டிய சட்டம். ரவுடிங்களை அடக்கிறதுக்காகவும் அயோக்கியங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகாம இருக்க தடுக்கிறதுக்கு தாண்டா இந்த பெல்ட். பட் 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 சின்சியாரிட்டிக்கு அடையாளமா இருக்கிற இந்த காக்கி ட்ரெஸ் சின்சியாரிட்டிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத முன்னாட்டம் புறம்போக்கு நாய்ங்க போட்டுக்கிட்டு இருந்தா மரியாதையை போயிடும்டா. எடு 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 எடு. நானா? சார் நான் எஸ்பி பேசுறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னைக்கு நீங்க பப்ளிக் மீட்டிங் போகாம இருக்கிறது நல்லது. ஏன்? எதுக்கு? ஹிட் லிஸ்ட் படி அடுத்ததா வீரா வீரா என்ன கொல்ல போறானா? அதுல சார் வந்து நானாவுக்கு நோ டிஃபீட். நீ டைகர் டைகர் சுதாகரன். இப்ப நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க என் கஸ்டடியில இருக்கீங்க. என் கூட மோதாம உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளைங்களையும் காப்பாத்தணுங்கிற எண்ணம் உண்மையிலேயே உனக்கு இருந்தா நான் இப்ப சொல்றபடி செய்.
எல்லாரும் உட்காருங்க. No, 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 no. Out, out. They are my son, my blood. இந்த ஊரே என்ன டான்னு கூப்பிடுறாங்க. அது எனக்கு கஷ்டப்பட்டோம். ஆனா நீ என்ன கூப்பிடுறது டாடி, அப்பா, ஃபாதர். உனக்கு தாயும் நான் தான். எதுக்குன்னா நீயும் என்னட்ட அனாத. வீரா, இது ராமாயணமும் இல்ல, மகாபாரதமும் இல்ல, கலியுகம். ஒரு பொண்ணுக்காக நீ என்னையே கொலை பாக்குறியா? வை 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 25 years மறந்து போயிடுச்சா? வீரா, மை சன், உனக்கு என்ன கொல்லணும் அவ்வளவுதானே? Okay, kill me. Kill me. Come on, kill me. Kill me. I am sorry, Daddy. நீ தோல்வியை தாங்க மாட்டே இல்ல, அதனாலதான் நானே உன்னை கொன்றேன். நானாவுக்கு no defeat, my son. No defeat. அதான் எப்படி செஞ்சேன்?
அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன். ரோஷினி, உனக்காக காத்திருக்கிறதே எனக்கு வழக்கமாயிடுச்சு. நான் செத்த அப்புறம் கூட என் கண்ணிமைகள் உனக்காகவே திறந்திருக்கும்.